இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப நேத்து தாவேகா சார்பா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுல திமுகவை காட்டமா விமர்சிக்கிறாரு. திமுகன்ற நேமை யூஸ் பண்ணல, பட் திமுகவையும் திமுக லீடர்ஷிப்பையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா விமர்சிக்கிறாரு. அறிவு திருவிழாவையும் அவரு விமர்சிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த அறிக்கையோட தேவை என்ன? திடீர்னு திமுகவை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன? அவங்க அந்த 75வது ஆண்டு விழா பவள விழாவில் அவங்க கட்சியோட பெருமையை பேசினதை விட விஜய் அவங்க அட்டாக் பண்ணதுன்றது தான் இதுக்கு காரணம். இன்ஃபேக்ட் அங்கே விஜயை பெயர் சொல்லாமலும் சொல்லியும் அவங்க அட்டாக் பண்ணதுன்றது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுது. ஒரு பெரிய கட்சி, சுதந்திர இந்திய வரலாறுல 49 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பித்த ஒரு கட்சி இன்றைக்கும் வந்து உயிர்ப்புடன் இருக்குன்னா தட்ஸ் ஒன்லி பார்ட்டி. செவரல் விக்ட்ரிஸ் அண்ட் லாசஸ், பல தோல்விகள் பல வெற்றிகளுக்கு மத்தியிலையும் வந்து இட்ஸ் ரோலர் கோஸ்டர் ஹிஸ்டரி. அவங்களுக்கு 75-76 இயர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் 2/3 பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க. 1/3 ஆஃப் த டென்யூர் 26 இயர்ஸ் 27 இயர்ஸ் தான் பவரில் இருந்திருக்காங்க. நியர்லி 50 இயர்ஸ் வித்தவுட் பவர். பொலிட்டிக்கல் பார்ட்டி, வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய ஆயுளில் தன்னுடைய வாழ்நாளில் தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்நாளில் 2/3 பங்கு பதவி இல்லாமல் இருக்குன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ நீ டிஏடிஎம்கெல்லாம் எடுத்திங்கன்னா வந்து அவங்களோட 53 இயர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் 30 இயர்ஸ் பவரில் இருந்திருக்காங்க. கன்சிக்யூட்டிவாக 2-5 இயர்ஸ் அவங்க பவர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய கட்சி, நேற்றுக்கு ஆரம்பித்த ஒரு கட்சி 1.5 வருஷம் தான் ஆகுது, நாட் ஈவன் 2 இயர்ஸ். அந்த கட்சியை பார்த்து ரேட்டில் ஆகிருக்குது, பயந்துருக்குதுன்றது தான் அந்த மேடையில் தெரிஞ்ச விஷயம் நமக்கு. உதயநிதியை பாராட்டி புகழ்ந்து பேசுறது சைக்கோஃபன்சி அட் இட்ஸ் பீக். அது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் இது விஜயோட தாவேக்காவையும் விஜயையும் அட்டாக் பண்ணதுன்றது, அதுதான் வந்து விஜயை ப்ரொவோக் பண்ணியிருக்கு. விஜய் ஹஸ் டு ஆன்சர். விஜயோட இந்த அறிக்கை வந்து பொலிட்டிக்கலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் ஓகே. பட் இதை தாண்டி அவர் போயிருந்துருக்கணும். இன்னும் நுவான்சஸாக அதை வந்து பேசி இஷ்யூஸில் பின் டவுன் பண்ணியிருக்கணும் டிஎம்கேவை. ஒரு டிட் ஃபார் டாட் மாதிரி போச்சே ஒழிய இன்னும் ஃபோக்கஸ்டாக அவர் கொண்டு போகல. எனவே திமுகவோட பவள விழாவில் விஜயை பற்றி அவங்க பேசினதுலேருந்து இட்ஸ் அ ஹியூஜ் கிரெடிட் ஃபார் விஜய் டிவிக்கு. 1.5 வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. இட்ஸ் அ ஸ்மால் சைல்டு. இப்போ 75-year-old பார்ட்டி வந்து 75+ இயர்ஸ் ஓல்டு பார்ட்டி பேசுதுன்னா அவங்க வந்து இம்பேக்ட் ஆகிருக்காங்க, விஜயால் இம்பேக்ட் ஆகிருக்காங்க, தே ஆர் ரேட்டில்டு, தே ஆர் கன்சர்ன்ட் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய மெசேஜ். அதுக்கான பதில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். வழக்கமாக இப்படி ஒரு விடுவார் நான் எதிர்பார்க்கல. நான் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. உங்கள் விழாவில் போய் வந்து நீங்கள் பவள விழாவில் போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபேக்சுவலி டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கரெக்டு தான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்னமும் இதை தாண்டி அவர் பேசியிருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ திமுக ஒரு பெரிய கட்சி, அவங்க கொஞ்சம் ஆட்டம் கண்டுட்டாங்க, கொஞ்சம் பயம் வெளிப்படுது அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க இல்லையா? இது பயம் வெளிப்படுதுன்னு பார்க்கலாமா, இல்லாட்டி திமுகவோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வெளிப்படுதுன்னு பார்க்கலாமான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்களே நிறைய சொல்லியிருக்கீங்க, இப்போ 4 கார்னர் ஃபைட் இல்லைனா 5 கார்னர் ஃபைட்டாக இருந்தால் அட்வான்டேஜ் டிஎம்கே தான். இதை ஒரு 4 கார்னராக ஃபைட்டாக மாற்றுறதே டிவிகே தான். ஸோ அதனால டிவிகே திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் ஏதோ ஒரு வகையில். அது போக இப்போ இவங்க போடுற சண்டை பார்த்தீங்கன்னா, அவங்க மறைமுகமாக இவங்களை அட்டாக் பண்ணுறது, இவங்க மறைமுகமாக அவங்கள அட்டாக் பண்ணுறது, இஷ்யூஸை பேசல, கட்சி பேரை கூட சொல்லலை, இப்படி பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொலிட்டிக்ஸ்ன்றது ஷாலோ பொலிட்டிக்ஸ். நீங்கள் அதிமுக எதிர்த்து இப்படி அரசியல் பண்ண முடியாது. அவங்க விவசாயிகள் பிரச்சனை பேசுறாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பேசுறாங்க. ஸோ அவங்களோட அரசியல் பேசும்போது டேட்டாவோட பொலிட்டிக்ஸ் பேசணும். ஆனால் இவங்களோட அரசியல் பேச ஈஸி இல்லை. பேர் சொல்லலை, பேரே சொல்லாம ஒரு ஷேடோ பாக்ஸிங் தான். இவங்களும் அதே மாதிரி பேரே சொல்லாம ஷேடோ பாக்ஸிங் பண்றாங்க. ஆனா மீடியா பரபரப்பா வச்சுக்க முடியும், இதை பேசலாம். ஸோ எனக்கு இன்னும் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது. நிஜமான எதிர்கட்சியை ஓரமா உட்கார வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு புது கட்சியோட அரசியலே பேசாம அரசியல் பேசுற மாதிரியான ஒரு சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நோ, ராங் பர்செப்ஷன். அவங்க விஜய் வந்து ஸ்டேஜ் மேனேஜ்டு. விஜய்க்கும் திமுகக்குமான சண்டை என்பது ஸ்டேஜ் மேனேஜ்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் 4 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றதெல்லாம் வேற விஷயம். உண்மையிலேயே டிவிகேவோட டிவிகே பயப்படணும். டிவிகேவோட பர்த், அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே இட்ஸ் அ ஜெனுவன் த்ரெட் ஃபார் டிஎம்கே. அதுலேயும் எஸ்பெஷலி ஃபார் உதயநிதிஸ் பாலிடிக்ஸ். அதாவது இந்த பாலிடிக்ஸ் ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க.
இது விஜய் வர்சஸ் உதயநிதினு போச்சுன்னா டிஎம்கே வில் பி இன் ஜெனுயின் ட்ரபிள். சி அப்போசிஷனை ஒதுக்கிட்டு ஏடிஎம்கேவை ஒதுக்கிட்டு பிஜேபியை ஒதுக்கிட்டு எஸ்பெஷலி ஏடிஎம்கேவை ஒதுக்கிட்டு ஃபைட்டை வந்து டிஎம்கே வர்சஸ் விஜய்னு அவங்க கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. இது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, தப்பு. டிஎம்கேவோட ஓட் பேங்க் உண்மையிலே வந்து டிஸ்டர்ப் ஆகுது விஜயால். சி விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர், நான் டே ஒன்லேருந்து சொல்கிறேன். யூ கேன் நாட் பி அ விக்டர் இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ அந்த டிஸ்ரப்ஷன் ஜெனுவனாக டிஎம்கேக்கு ஒரு ஃபியரை கொடுக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து விஜய் ஃபேக்டர் ஒரு ஹெட்ஏக்குன்றதை தாண்டி இன்றைக்கி சேலஞ்சாகவே உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. அவங்க வந்து பயந்துருக்காங்க. டெஃபினெட்லி தேர் ரேட்டில்டுன்றதுக்கான காரணம் அந்த விழாவில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் தாவேக்காவை பேசாமல் அவங்க இந்த 75 வருஷத்தில் வட்டண்டால் தே அச்சீவ்டு, அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியோட த்ரெட்டு, இதை பேசியிருந்தால் தான் அதுதான் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் டிஎம்கேஸ் 75 இயர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங்னு இருந்துடும், 75 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் இருந்துருக்கணும். மாறா அவங்க லோக்கல் பாலிட்டிக்ஸு ஜெனுயன் இவர் வந்து உதயநிதிக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஜெனுயன் த்ரெட்டாக எமர்ஜ் ஆகுறதால அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ அவங்க விஜயை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அந்த விழாவில் வந்து விஜய் அட்டாக் பண்ணது ஒரு பார்ட்டு அப்படின்னா, இன்னொரு பார்ட்டு முழுக்க முழுக்க உதயநிதியை தூக்கி வச்சு பேசினது. ஸ்டாலின் ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க எல்லாருமே எவ்ரி ஒன் வாஸ் காம்படிட்டிங் வித் ஈச் அதர் டு ப்ரூவ் தர் லாயல்ட்டி டு உதயநிதி. உதயநிதிக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கு மந்திரிங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டாங்க. இது எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஃபேக்டர் வரும்பொழுது உதய்கிட்ட தங்களோட லாயல்ட்டி அவங்க எல்லாருமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டோ அல்லது ஸ்டேஜ் மேனேஜரோ கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. சி 4 கார்னர் ஃபைட்டில் அட்வான்டேஜ் டிஎம்கேன்றது வேறு. வெதர் டிஎம்கே வில் பி ரெலிஷிங் விஜய்ஸ் பாலிடிக்ஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா விஜய் இஸ் அ சீரியஸ் த்ரெட் ஃபார் டிஎம்கே. அது டிஸ்ரப்டரில் ஜெனுயன் டிஸ்ரப்டராகவே அவர் டெவலப் ஆகிட்டு இருக்கார். அவர் தோக்கலாம், தோற்று தான் போவார். பட் ஈ வில் கட் இன் டு லார்ஜ் சைஸ் ஆஃப் டிஎம்கேஸ் ஓட்ஸ். அதாவது வந்து a percentage ஆஃப் டிஎம்கே ஓட்ஸ் போனால் கூட அவங்களால 118 எடுக்க முடியாது. சி த நவ் த ப்ராப்ளம் இஸ் 118 எடுத்து அவங்க ஆட்சியை தக்க வச்சுப்பாங்களா? வெரி சிம்பிள் கொஸ்டின். கேன் தே ரீடைன் பவர் பை ஸ்கோரிங் 118, விச் இஸ் த மேஜிக் மார்க். கடந்த காலங்களில் வந்து அவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட்டே வந்தது இல்லைன்றது ஒன்று. ரெண்டாவது, 2006 கருணாநிதி வரும்போது சிம்பிள் மெஜாரிட்டிக்கு 22 சீட்ஸ் அவருக்கு குறைஞ்சது. இ வாஸ் ஜஸ்ட் 96. the requirement was 118, was 22 seats. அவரோட ஸ்டேச்சருக்கு, அவரோட இன்க்ளூசிவ்னஸுக்கு அவர் வந்து அன்றைக்கி காங்கிரஸோட 36, பிஎம்கோட 18 வச்சு அவர் முன்னால் போனார். அவர் இப்போ இருக்க லீடர்ஷிப்புக்கு அந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்குமான்றதும், அந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்சர்டு மேண்டேட் வந்ததுன்னா பிஜேபி விளையாடும். அன்றைக்கி டெல்லியில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ண யூபிஏ 1 இருந்தது, அதனால் அவங்க தப்பிச்சாங்க. இன்றைக்கி ஒருவேளை அஸ்யூமிங் தட் 2026 த்ரோஸ் அவுட் அ ஹங் அசம்பிளி, அப்படியே ரெப்புடேஷன் ஆஃப் 2006 வருது, 96லேருந்து 98 சீட்டு, அரவுண்ட் ஆர் லெஸ் தான் 100 சீட்ஸ் டிஎம்கேனா, தே வில் ஹவ் டு கோ ஃபார் மேசிவ் காம்ப்ரமைசஸ். அந்த தடவை அன்றைக்கி காங்கிரஸோ பாமகவோ கொடுத்த மாதிரி வெளியிலேருந்து பவர் சப்போர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. தே வாண்ட் கொலிஷன் கவர்மெண்ட். ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைங்க, 118 வாங்கி ஜெயிக்கணும். அப்படின்னும் போது அந்த பாசிபிலிட்டிக்கு விஜய் 4 கார்னர் ஃபைட்டோ இல்லை 3 கார்னர் ஃபைட்டோ, விஜய் இஸ் கோயிங் டு பி நைட்மேர் ஃபார் டிஎம்கே. சார், இப்போ நிறைய விஷயம் பேசுவோம், பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தி, இப்போ விஜய் ஃபேக்டரால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்ன்ற அந்த இடத்த நம்ம தெளிவுபடுத்தி, இப்போ விஜய் உள்ள வந்தனால 3 கார்னர் ஃபைட் 4 கார்னர் ஃபைட்டா மாறுது. as of now 5th கார்னர் கூட இருக்கலாம் மேபி. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா 4 கார்னர் ஃபைட்டாக இருக்கும்போது அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்கிறீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையறனால அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் ஹீல் கட் இன் டு டிஎம்கே ஓட்ஸ்னா அது எப்படி அட்வான்டேஜ் டிஎம்கேவா இருக்க முடியும்? அப்போ 4 கார்னர் ஃபைட் வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கேவால இருக்கணும். கேப்ரியல், நீங்கள் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட். விஜய் டிஎம்கே ஓட்ஸையும் பிரிக்கிறாரு, ஆனால் 4 கார்னர் ஃபைட்டாக இருக்கும்போது டிஎம்கேக்கு நல்லதுன்னா அது முரண் இருக்கே சார். இல்லை கேப்ரியல், தயவு செஞ்சு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்காதீங்க. பாலிடிக்ஸ் இஸ் தஸ் மெனி கிரே ஏரியாஸ். டிஎம்கே 4 கார்னர் ஃபைட்டில் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேன்னும் போது ஐ எம் நாட் சேயிங் தே வில் கெட் 118 ஆன் their own. It is advantage for DMK alliance. Okay. It is an advantage for, when I say it is a 4 corner fight advantage for DMK, அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் an advantage for DMK alliance. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் an advantage for DMK allianceனும் போது அப்போ அதை பார்த்து ஏன் பயப்படணும் டிஎம்கே? இல்லை, you will fall short of 118. நான் ஜெயிச்சா பிரயோஜனம் இல்லை, எப்படி ஜெயிக்கிறன்றது முக்கியம். when I say that it's advantage for DMK, it is DMK alliance. டிஎம்கே அலையன்ஸ்னும் போது வந்து இஃப் அலையன்ஸ் டுகெதர் 120 seats 130 seats ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ நைட்மேர் சிச்சுவேஷன். பிகாஸ் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த அலைஸ். ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைங்க, ரீட்டைன் பண்ணுறது முக்கியம் இல்லை, எப்படி ரீட்டைன் பண்ணுறது முக்கியம். சரி, எப்படி பார்த்தாலுமே வந்து ஆன் தேர் ஓன் இன் அ 4 கார்னர் ஃபைட் ஆர் ஈவன் இன் அ 3 கார்னர் ஃபைட்,
3 கார்னர் ஃபைட்னா ரெஜிம் சேஞ்சுக்கு வாய்ப்பு. 4 கார்னர் ஃபைட்டில் வந்து உங்களுக்கு வந்து 118 வாங்குறதுன்றது வந்து அதுவே வந்து இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட்ன்றாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். எஸ் தே ஹேவ் அச்சீவ்மெண்ட், தே ஹேவ் அட்வான்டேஜ் இன் தி 4 கார்னர் ஃபைட், பட் டு வாட் எக்ஸ்டென்ட்? அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சோ மக்களுக்கும் எஸ்ஐஆர் குறித்து நிறைய கேள்விகளும் இருக்கும். சோ எஸ்ஐஆர் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வந்து என்னன்னா திமுக தோக்குறாங்கன்னே வச்சுப்போம், ஜெயிக்கிறாங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணணும், தோக்குறாங்கன்னே வச்சுப்போம். இப்ப விஜய் அட்வான்டேஜ் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா நம்ம சொல்றது என்னன்னா, விஜய் இல்லைன்னா திமுக 50 சீட் ஜெயிப்பாங்க, விஜய் இருந்தா திமுக 70 ஜெயிப்பாங்க. 2 சினாரியோலயுமே அவங்க தோக்க தான் செய்யறாங்க. ஆனா விஜய் இருந்தா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்றோம். ஸோ இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜய் உள்ள இருக்கிறதால ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகுது. அப்ப அட்வான்டேஜ் டிஎம்கே தானே. ஸோ விஜயால டிஎம்கேவுக்கு யூஸ் தானே இருக்கு. ஸோ அப்ப திமுக எதுக்கு விஜயை பார்த்து பயப்படணும்? இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன் விஜய், இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை திரும்ப திரும்ப கிளப்புறீங்க. அதாவது அவங்க அட்வான்டேஜ்னு சொல்லும்போது மேசிவ் அட்வான்டேஜ்னு அர்த்தம் இல்லை. இப்போ இந்த எலெக்ஷனில் தே ஸ்கோர்ட் அரௌண்ட் 130 மினிமமா கூட இருக்கட்டும், எதுக்கு பயப்படணும் அதை பார்த்து? தட்ஸ் அ நைட்மேர் சிச்சுவேஷனுங்க. மோடி கவர்மெண்ட் டெல்லியில் இருக்கும்போது இஃப் யூ ஃபால் ஷார்ட் ஆஃப் ஈவன் 1 seat, 118 இஸ் த மேஜிக் நம்பர், 117 வச்சுக்கோங்களேன். வாட் சைக்கலாஜிக்கல் டிஸ்அட்வான்டேஜ்? அண்ட் 2006 கருணாநிதி வந்து அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அவுட் சைட் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த தடவை நாட் அ சிங்கிள் பார்ட்டி வில் டூ தட். They will extricate their pound of flesh. ஆனா விஜய் இல்லைன்னா நெகட்டிவ் தானே அது திமுகவுக்கு. எப்படி? விஜய் இப்ப களத்துல இல்லைன்னா திமுகவுக்கு அது நெகட்டிவ் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் இருக்குன்னு தான் அவங்க விரும்புவாங்க. இல்லை, நான் அப்படி நினைக்கல. நான் அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப டைசி சிச்சுவேஷனுங்க. நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இதை பார்க்குறீங்க. விஜயோட த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் விஜய் இஸ் அ ப்ரூட்டல் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே பிகாஸ் இஸ் ப்ராப்பர் அப் பை டிஎம்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. விஜய் இஸ் அன் இன்னெவிட்டபிள் ஒன். அது வந்து டிஎம்கேவால் வந்தாரா, டிஎம்கே இன் ஸ்பைட் ஆஃப் டிஎம்கே வந்தாரான்றதுக்குள்ளே கூட நம்ம போக வேணாம். Now he is going to be an indispensable one. Next election, Vijay is going to contest. His party is going to contest. Whether alone or with alliance, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அதில் பார்க்கும்போது ஃபைன். இப்போ 4 கார்னர் ஃபைட்டில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் ஸ்டில் தே ஆர் அஃப்ரைட் பிகாஸ் ஆஃப் த நம்பர்ஸ் கேம்ன்றாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நம்பர்ஸ் கிரன்ச் இருக்குது. அட்வான்டேஜ்னா கேக் வாக்கெலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து 99 கலைஞர் ஜெயிச்ச மாதிரிலாம் கண்டிப்பா தேவில் பவர்ல இருந்துகிட்டு போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனா நீங்க அட்வான்டேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அதோட அர்த்தம் லாபம் தான். நான் அப்படி சொல்லல. அட்வான்டேஜ்ன்றதை நான் திரும்பவும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். when I say advantage 118 வரும் ஃபார் த அலையன்ஸ் நான் சொல்றேன். இண்டிவிஜுவல் டிஎம்கேக்கு 118 வருது மேபி a difficult. they won't mind இல்ல. அது சொல்லாதீங்க. they are very much mind. உங்களுக்கு அது புரியல. 2 தடவை ஜெயிச்சதே கிடையாது கன்டினியூஸா. இல்ல, தப்பா பேசுறீங்க நீங்க. அதாவது வந்து டிஎம்கே இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல தே வாண்ட் பவர் ஃபார் எவர். டுடே they are succumb to power like anything. They are enjoying power to the last edge of the fruit. ஸோ அவங்களுக்கு ஜெயிச்சா பத்தாதுங்க. ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கிறோன்றது முக்கியம். அலைன்ஸோட ஜெயிக்கிறதையும் தனியாக ஜெயிக்கிறதையும் ஒரு சாய்ஸ் வச்சிங்கன்னா do you think that they will choose அலைன்ஸோட ஜெயிக்கிறது விரும்புவாங்க? No. They want their simple majority. அந்த simple majority is under siege நான். Though they have an advantage of alliance. அதை புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமான இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக நான் சொல்கிறது அட்வான்டேஜ் நான் சொல்கிறது ஃபார் த அலைன்ஸ், நாட் இண்டிவிஜுவலி ஃபார் டிஎம்கே. டிஎம்கேவோட சாய்ஸ் வந்து அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்கன்றது ஐம் சாரி ரொம்ப தப்பான பார்வை. அவங்க இப்போ இருக்க சிம்பிள் மெஜாரிட்டி தட் இஸ் 118 எனக்கு இப்போ 130 35 இருக்குது. அவங்களுக்கு 118 கிராஸ் பண்ணுறதை தான் அவங்க விரும்புவாங்க. அதுக்கு டெஃபினெட்லி ஈவன் இன் அன் அலையன்ஸ் ஆர் வித்தவுட் அலையன்ஸ் வாட் எவர் மே பி தி காம்பினேஷன். இது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களா. இப்போ நீங்க சொல்றது திமுகவை தனியா பாக்குறீங்க, திமுக அலைன்ஸை தனியா பாக்குறீங்க. ஸோ எந்த இடத்துல திமுகவோட இன்ட்ரெஸ்டும் திமுக அலைன்ஸோட இன்ட்ரெஸ்டும் டைவர்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ இன்னைக்கு வந்து 118 இன்னைக்கு வந்து இப்போ 135 இருக்குது சிம்பிள் மெஜாரிட்டி. அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து எங்களுக்கு பவரில் ஷேர் வேணும்னு கேட்கல. நாளைக்கு ஒரு வேளை வந்து நான் சொல்ற மாதிரி வந்து 118 டிஎம்கேக்கு இல்லாமல் அலைன்ஸுக்கு 130 சீட்ஸ் 140 சீட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ், விசிகா, லெஃப்ட் எல்லாம் சேர்ந்து they have an alliance, but DMK individually fall short of, say for example even 5 seats or 10 seats na kuda vandu everyone will want their pound of flesh. கலைஞர் 2006 பண்ண மாதிரி ஸ்டாலினால இப்போ வந்து அவுட் சைட் சப்போர்ட் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. விச் இஸ் என்ன மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்போ பண்ணதே இப்போ பண்ண முடியாது. இல்லை அன்னைக்கு வந்து டெல்லி 2-3 விஷயம். அன்னைக்கு வந்து யூபிஏ 1 வந்து டிஎம்கே சப்போர்ட்ல நின்றுட்டு இருந்தது. அதனால சோனியா காந்தியை கருணாநிதியால் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. ராமதாஸுக்கு வேற சில இண்டிவிஜுவல் இஷ்யூஸ் இருந்தது. அதனால வந்து அவர் 18 எம்பிஸ் எம்எல்ஏஸ் அவர் கொடுத்தார். இந்த தடவை அது எதுவுமே கிடையாது. இந்த தடவை நான் மறுபடியும் சொல்கிறேங்க, ஈவன் இஃப் இட் இஸ் 117 ஒரு ஷீட் ஃபால் ஷார்ட்னாலும் இட்ஸ் வில் பி a coalition government which is
நைட்மேர் ஃபார் டிஎம்கே அதை விரும்பவே விரும்பாது. சி, அது ஒரு இன்னெவிட்டபிள் டெவலப்மெண்ட்டாக வந்துடுச்சுன்னா தே மே லேர்ன் திங்ஸ் அண்ட் தே மே லேர்ன் டு ரன் அ கொலிஷன் கவர்மெண்ட், அது வேற. பட் அந்த ஆப்ஷன், அந்த பாசிபிலிட்டி இன்னைக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. இண்டிவிஜுவலாக நமக்கு 118 இருக்கணுன்றதாங்க அவங்களோட எய்ம். அது அவங்களோட எய்ம், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். பட் அது இல்லை, அலைன்ஸுக்கு தான் நாளைக்கு மெஜாரிட்டி வரப்போகுதுன்றது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படி வந்துடுச்சுன்னா தே வில் மேனேஜ். பட் அது அவங்க விருப்பத்தின்படி நடக்காது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இவ்வளவும் செய்கிறாங்க. விஜய் ஃபேக்டர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்குங்க. இஸ் அ ஹியூஜ் டிஸ்ரப்டர்ன்றதுல எந்த சந்தேகம். இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் இன்னொரு மாதிரி கேட்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலா நீங்க சொல்றது என்னன்னா 2 விஷயமா அதை பாக்குறீங்க. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே அலைன்ஸ். 2 பேருக்கும் ஒரு இடத்துல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டிஎம்கே அலைன்ஸை பொறுத்தளவுல அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாது திமுகவுக்கு அவங்க விருப்பமா இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா இல்ல அது நோக்கமா இருக்காது, விருப்பமா இருக்கலாம், மேபி அதுதான் இருக்கும். அப்ப ஸ்மாலர் பார்ட்டிஸ்க்கு பவர் அதிகமா கிடைக்கும். சோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஆனா எல்லாருமே ஜெயிக்கணும் தான் சண்டை போடுவாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இங்க இருக்கு. ஆனா இதுல விஜய்க்கு என்ன ரோல்? இப்ப விஜயை பொறுத்தளவுல திமுகவுக்கு டேமேஜை ஏற்படுத்திட்டு டிஎம்கே அலைன்ஸுக்கு எப்படி லாபத்தை ஏற்படுத்த முடியும்? ஒண்ணுலோ திமுகவுக்கும் டேமேஜ் ஏற்படுத்த முடியும், டிஎம்கே அலைன்ஸுக்கும் டேமேஜ் ஏற்படுத்த முடியும். எப்படி ஒரு இம்பாக்ட டிஃபரெண்டா நீங்க என்னமோ புரிஞ்சுக்கல. நான் ஸ்ட்ரகிளிங் டு மேக் யூ டு கன்வின்ஸ். புரியல, அதான் கேட்டு இல்ல நான் திரும்ப சொல்றேன். நீங்க the problem with you is that you are looking at it as black and white. லைஃப் அண்ட் இந்த கேள்வி மட்டும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், நான் 3வது 4வது நான் சொல்றேன். அதாவது பாலிடிக்ஸ்ன்றது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, இந்த சிச்சுவேஷன்ல கிடையாது. விஜய்க்கும் ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும்னு ஆசை. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியன்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 100% ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அது சாத்தியமே கிடையாது. 4 கார்னர் ஃபைட்டில் 3 கார்னர் ஃபைட்டு போனால் ஹேஸ் டு மேக் சோ மெனி காம்ப்ரமைசஸ். டிஎம்கேவோட சாய்ஸஸ் ஆர் வெரி வெரி லிமிட்டட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். ஒரு தடவை ஆட்சியை பண்ணிட்டு நீங்கள் 21ல் இருந்த அட்வான்டேஜ் 26ல் கண்டிப்பாக டிஎம்கேக்கு இருக்காது. பட் த ப்ராப்ளம் ஃபார் டிஎம்கே இஸ் தட் அவங்க எவ்வளோ தான் டிஸ்கவுண்ட் பண்ணாங்கனாலும் வெளியில் விஜய் இஸ் கோயிங் டு மேக் சம் ஹியூஜ் இம்பாக்ட் கன்சிடரபிள் இம்பாக்ட் இன் தர் ஓன் பேங்க். அதில் ஜெயிச்சா பத்தாது, திமுக 118 வாங்கி ஜெயிக்கணும். திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். அந்த 118 டேமேஜ்ன்றதை வந்து அலைன்ஸுக்கும் ஒரு ஏற்படுத்தலாம், திமுகவுக்கும் ஏற்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலைன்ஸோட சேர்த்து 130 to 140 சீட்ஸ் வந்துடுறாங்க அப்படின்னா இட் வில் பி அ கொலிஷன் கவர்மெண்ட் ஒன்லி. அதை திமுகவால் அக்செப்டே பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு அக்செப்ட் பண்ண முடியாது அவங்களால. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. பட் அது ரியாலிட்டியாக வந்து ஃபாலோ ஆன் தேர் லேப்னு வச்சுக்கோங்க, தே வில் மேனேஜ். ஏன்னா அப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கிறத விட கொலிஷன் கவர்மெண்ட்டை லீட் பண்ணுறது அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். இன்னும் உங்களை இரிட்டேட் பண்ண ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். ஸோ இப்போ ஃபைனலி திமுக என்ன விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? களத்தில் விஜய் இருக்கணும்னு நினைப்பாங்களா, இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? இல்லை இது அதாவது வந்து இது எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்றதை பொறுத்தது. அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்களா, இருக்க மாட்டாங்களான்னு நினைப்பாங்களான்னா ஐடியலா எதை விரும்புவாங்க? இருக்கக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க. நான் அப்படிதான். இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, 4 கார்னர் ஃபைட்டா இருக்காது. இல்ல கேப்ரியல், நீங்க ரொம்ப திரும்ப என்னோட பதில் எத்தனை தடவை கேட்டீங்கன்னா நீங்க யூ ஆர் டூ நேரோ டவுன் இன் யுவர் வியூ பாயிண்ட் அண்ட் யூ ஆர் லுக்கிங் அட் இட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிசம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுல கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு சார், முரண் இருக்குன்றேன். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா 4 கார்னர் ஃபைட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்றீங்க. ஆனா திமுகவோட விருப்பம் விஜய் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப 3 கார்னர் ஃபைட் திமுக விருப்பம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு லாபமா இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க எப்படி விரும்பாம? நான் ஒரு திரும்ப உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். Do you think that the entire existence of Vijay is because of DMK? இல்ல, நான் அப்படி நினைக்கல. அப்ப then you are contradicting yourself. நோ, அப்படி நினைக்கல. நான் நினைக்கல. விஜயை உருவாக்குனது, விஜய் அரசியலுக்கு கொண்டு வந்தது திமுகன்னு நீங்க நினைக்கல? திமுகவுக்கு அவர் ஹெல்ப் பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்ப நான் வந்து ஆக்சுவலா ஒரு அரசியலுக்கு வந்ததே திமுக தான். திமுகவுக்கு லாபம்னு நினைக்கிறேன். அவ்வளவு வந்த பிறகு அப்படி அது ஒரு பெர்செப்ஷன். அது தட் மே பி ட்ரூ, மே நாட் பி ட்ரூ. திமுக தான் விஜயை உருவாக்குனாங்களான்றதுக்கு எனக்கு ப்ரூஃப் கிடையாது. நான் அப்படி சொல்ல முடியாது. ஐ லுக் அப்சர்வ்ட் இல்லையா, எனக்கு அதுக்கு எவிடன்ஸே கிடையாது. ஆனா எனக்கு இதை சொல்ல முடியும், பேஸ்ட் ஆன் அவுட்கம், பேஸ்ட் ஆன் விஜயோட செயல்பாடுகளை வச்சு திமுகவுக்கு அவர் லாபம் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு நான் சொல்ல முடியும். இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பேசிக்கலி யூஆர் ஆன் அக்ரீயிங் பாயிண்ட் தட் அவர் வந்து விஜய் வந்து திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு கிடையாது. பொலிட்டிக்கலி தெரியாது எனக்கு. மேபின்னு சொல்றீங்க நீங்க. எனக்கு தெரியாது. அதான் தெரியல. விஜயோட the very existence of விஜய் இன் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதுவே வந்து திமுகவோட கேம் பிளானா நான் கேட்கிறேன். அப்படி நீங்க நம்புறீங்களா? சிம்பிள். நான் திருப்பி சொல்றேன்,
விஜயோட அரசியல் திமுகவுக்கு லாபம். ஸோ ஏதோ ஒரு வகையில திமுக அதுக்கான டோர்ஸை திறந்து கொடுக்குறாங்கன்னு நான் பாக்குறேன். திமுக நினைச்சாங்கன்னா விஜய் என்னை கிரஷ் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் பண்ணாம அலோவ் பண்றாங்க, விஜய் என்கரேஜ் பண்றாங்க. திருச்சியிலையும் சரி நாகப்பட்டினம்லையும் சரி இவ்வளவு ஃப்ரீயாலாம் விஜயை விட்டுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பவும் விஜயை மையமா வச்சு பேச வேண்டியது கிடையாது. திமுக எம்ஜிஆருக்கு கொடுக்காத ரெஸ்பெக்ட விஜய் கொடுத்துட்டு இருக்காங்க, எம்ஜிஆருக்கு இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கல கட்சி ஆரம்பிச்சப்ப. ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் ஓட்ட உழைப்பாருன்னு. ஏன்னா இதை கமல்ஹாசன் எக்ஸாம்பிளே அவங்க பார்த்துட்டாங்க. கமல்ஹாசன் இதே தான் பண்ணாரு, திமுக எதிர்ப்ப பேசினாரு, வந்தாரு, ஓட்ட உடைச்சாரு, 2 எலெக்ஷன்ல காணும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து யூ ஷுட் சே இன் கேட்டகாரிக்கல் டர்ம்ஸ் தட் விஜய் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஎம்கே. அதை ஏன் சொல்ல தயங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப் இல்ல சார். நீங்க சொல்றது எல்லாமே அதை தானே ப்ரூஃப் பண்ணுது. யுவர் ஆர்குமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தட் பிரிசம். நீங்க லாஜிக்கலா அந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம், நானும் லாஜிக்கலா அந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஆனா இப்ப நான் வந்து டிவிகே இஸ் a product of DMK சொல்றேன்னா நீங்க அடுத்து என்ன கேட்பீங்க? வேர் இஸ் த ப்ரூஃப் காட்டும்பீங்க. என்கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் அதான் மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு தான் வரோம். இப்ப இருக்க சினாரியோக்கு வாங்க. அவன் யார் உருவாக்குனாங்க யார் உருவாக்கலன்றதெல்லாம் ரெண்டாவது. வந்தா இவங்க தான் கொண்டு வந்தாங்களா அவங்க தான் கொண்டு வந்தாங்களான்றத கூட விட்டுருவோம். நம்ம கான்ஸ்பிரசி தியரிஸ்குள்ள கூட போக வேண்டாம். 4 கார்னர் ஃபைட்டை கண்டிப்பாக வந்து திமுக அட்வான்டேஜ் நம்ம சொல்லும்போது அகெயின் ஐ எம் சேயிங் ஃபார் தி டிஎம்கே அலையன்ஸ், நாட் ஃபார் இண்டிவிஜுவல் டிஎம்கே. தட் ஃபைட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இட் இஸ் நாட் கோயிங் டு பி a கேக் வாக். ரீட்டைனிங் பவர்ன்றது 53 இயர்ஸில் டிஎம்கேவால் சாதிக்கவே முடியாது ஒன்று. பட் அட் த சேம் டைம் இட்ஸ் a 4-way ஸ்பிளிட், ஆன்டி இன்கம்பன்ஸ் 3-way ஸ்பிளிட் ஆகிறதால அலையன்ஸ் பவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாட் இண்டிவிஜுவல் டிஎம்கே. வெரி சிம்பிள் பாயிண்ட். அதை திமுக விரும்பலை. ஆன் தேர் ஓன் தே வாண்ட் 118. நல்லா புரிஞ்சுக்குது. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்று வந்து ரியாலிட்டி, இன்னொன்று தேர் விஷ். ரியாலிட்டி இஸ் இட்ஸ் அ டஃப் ஃபைட். அவங்க அலையன்ஸ் ரிட்டைன் பண்ணாலும் தனியாக டிஎம்கே 118 ரீட்டைன் பண்ணுறது கஷ்டன்றது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த சினாரியோவை பைபாஸ் பண்ணுறதுக்கு, அதை என்கம்பாஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து எப்படியாவது வந்து தனியாக அவங்களுக்கு 118 வேணும்னு விரும்புகிறாங்க. ஸோ விஜய் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் என்பது வந்து அவர் கம்ப்ளீட்டாக இவங்களை டிஃபீட் பண்ணிடுவார்ன்றது கிடையாது. இஸ் எமர்ஜ்ட் அஸ் அ சேலஞ்சர் ஃபார் திஸ் அலையன்ஸ். எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ரேட்டில்டுங்க, அதில் சந்தேகம் வேணும். அவர் ஃபஸ்ட் எலெக்ஷனாக இருக்கலாம், அவர் தோக்கலாம், ஜெயிக்கலாம், மோஸ்ட்லி தோப்பார், ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவரெல்லாம் அவர் கேப்சர் பண்ண முடியாது ஃபஸ்ட் எலெக்ஷன். பட் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ரேட்டில்டு அண்ட் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் இருக்க டிஸ்கிரண்டில்ட் எலிமெண்ட்ஸ் அவரை நோக்கி கிராவிடேட் ஆகுறாங்க. ஆனால் அவர் போக மாட்டேன், அவர் அவங்கள ஏற்றுக்க மாட்டேன்றார். இஸ் அ டிஸ்ரப்டர் ஃபார் டிஎம்கேங்க. வெரி சிம்பிளி யூ சம் அப் த சினாரியோ. டிஎம்கே பவரை ரீடைன் பண்ணுறதுக்கு இஸ் கோயிங் டு பி அ டிஸ்ரப்டர், தோ தே ஹேவ் அன் அட்வான்டேஜ். பட் தட் அட்வான்டேஜ் ஃபார் தி அலையன்ஸ், நாட் ஃபார் டிஎம்கே. ரொம்ப சிம்பிளஸ் நம்ம சம்மரைஸ் பண்ணுறோம். அப்படி தான் அதை சம்மரைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ விஜய் வரத்தால திமுக கூட்டணிக்கு லாபம். எந்த மாதிரி லாபம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சியை விஜய் உடைப்பார், அதனால ஸ்கிராப் த்ரூ. ஆனால் டிஎம்கேவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது. எஸ். இப்போ விஜய் இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ விஜய் இல்லைன்னா திமுகவுக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது, அலையன்ஸுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. ஸோ அப்போ எந்த கேஸ்னா எந்த மாதிரியான சூழல் எடுத்து பார்த்தாலுமே விஜய் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ் அண்ட் டிஎம்கே தானே. ஒரு சினாரியோ சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்காது, ஆனால் மெஜாரிட்டி கிடைக்கும். இன்னொரு சினாரியோ உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்காது. அப்போ எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? விஜய் இருக்கிறதானே ப்ரிஃபர் பண்ணுவீங்க? விஜய் இருக்கிறது இப்போ அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அஸ்யூமிங் தட் திடீர்னு ரஜினி மாதிரி விஜய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிடுறாரு, என்ன பண்ணுவீங்க? திமுகவுக்கு பெரிய தலைவலி தான். இப்போ கூட்டு உள்ள வர வேண்டியதான், வந்துருங்க தயவுசெய்து வந்துருங்கன்னு சொல்லி கூட்டு உள்ள வர வேண்டியதான். நவ் இப்போ இது நம்ம எதை பேசணும்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி இஸ் விஜய் இஸ் கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் 26 எலெக்ஷன். ரைட். ஃபார் அன் அலையன்ஸ் இஃப் இட் இஸ் அ 4 கார்னர் ஃபைட், அவர் 11th ஹவரில் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போகாமல் இருந்தாருன்னா, 4 கார்னர் ஃபைட் வந்துன்னா இட்ஸ் டெஃபினெட்லி அன் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ். சார், இப்போ இந்த பொலிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னன்னா, பொலிட்டிக்ஸ்ன்றது நம்ம நீங்கள் சொன்னீங்க அவங்க பாஜகவெல்லாம் விமர்சிக்காமல் விஜய் விமர்சிக்கிறாருன்னு. இப்போ நீங்கள் பாஜக விமர்சிக்கிறீங்கன்னா பொலிட்டிக்கலாக விமர்சிப்பீங்க, நிறைய இஷ்யூஸை கையில் எடுப்பீங்க. அப்புறம் பாஜக ஏதாவது சொல்லுவாங்க, லா அண்ட் ஆர்டர் சரியில்லைம்பாங்க, ஊழல் அது இதுன்னு ஏதாவது பேசுவாங்க. நீங்கள் அதிமுகவோட அரசியல் பண்ணாலும் நீங்கள் அந்த மாதிரி தான் அரசியல் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிராண்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இங்கே நடக்குது இல்லை, ஒரு ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்ஸ் நடக்குது இல்லை. பேரை சொல்லாமல் அவங்க திட்டுறது, இவங்களும் பேரை சொல்லாமலே இவங்க அவங்கள திட்டுறது, என்ன எக்ஸாக்டா சொல்றாங்கன்றது ஒரு கிளாரிட்டி இல்ல. பேரை சொல்லி தான் திட்டுறாங்க, ஜென்சின்னு சொல்றாங்க, தாவேக்கா வந்து நேம் பண்ணி தான். அந்த கூட்டத்துல வேணா சொல்லாம இருந்திருக்கலாம், இவங்க டெஃபினட்டா தாவேக்காவை விஜயை நேம் பண்ணி தான். இந்த அறிக்கையில நேம் இல்ல, விஜயோட அறிக்கை தான் நேம் இல்லாம இருக்கு. டிஎம்கேவோட பவள விழால அவங்க வந்து நேற்று வந்தவர்கள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து
பட் எனிவே என்னோட பாயிண்ட் என்னன்னா அதுல இஷ்யூஸ் இல்ல. அதுல வந்து சிம்பிளா விஜய் அட்டாக் பண்றாங்க, கரெக்ட், டிவிகேன்ற பேர் அட்டாக் பண்றாங்களே தவிர இஷ்யூஸ் அதுல எதுவுமே இல்ல. இவங்க விஜய் தான் அதோட மோசமா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலினோ உதயநிதினோ பேர் சொல்லாமலே ஒரு ஷேடோ பாக்ஸிங் ஓடுது. வெறும் பேர் தான் சண்டை போட்டு இருக்காங்க, சில நேரங்களில் பேர் கூட இல்ல. இந்த ஃபாரம்ல அதாவது வந்து பவள விழா கூட்டத்துல விஜயை வந்து அவங்க நேம் பண்ணலன்றது உண்மை. அதனாலதான் பதிலும் நேம் பண்ணாம வருது. பட் அந்த ஃபாரம்க்கு வெளியில அவங்க விஜய தாவேக்காவை நேம் பண்ணி தான் பேசுறாங்க, இவரும் நேம் பண்ணி தான் பண்றாங்க. இஷ்யூஸே இல்லங்க, இஷ்யூஸே இல்ல. அதை எப்படி பாக்குறீங்க? இஷ்யூஸே இல்ல பொலிட்டிக்ஸ் பண்றது. ஏன்னா ஓட்ட பிரிக்கிறாருன்ற கோபம், அந்த எரிச்சல் திமுகக்கு இருக்குது. நம்மளை போட்டு அடிக்கிறாங்களே, நம்ம அவங்க பவள விழால வந்து நம்மளை வந்து இப்படி பண்றாங்களேன்ற கடும் கோபம் இவருக்கு இருக்குது. அதனாலதான் இவரும் நேம் பண்ணாம அடிக்கிறாரு. தேஆர் ரேட்டில்ன்றது உண்மைங்க. ஏன்னா வந்து இது அவர் வந்து பெரிய ஹியூஜ் லெவல் ஆஃப் டிஸ்ரப்ஷனை நோக்கி அதை கொண்டு போறாரு அவர். அதாவது பெர்செப்ஷன்ல நாளைக்கு அந்த டிஸ்ரப்ஷன் இல்லாம கூட போகலாம் இவங்க பயப்படுற அளவுக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 5 மாசத்துல சினாரியோ மாறலாம். அதாவது வந்து விஜய்க்கான பாப்புலாரிட்டி கொஞ்சம் குறையலாம். எலெக்ஷன்ல வந்து அவரோட கேண்டிடேட்ஸோட பர்ஃபார்மன்ஸ், கேம்பெயின் மெத்தடாலஜி, மணி ஃப்ளோ, இதெல்லாம் அவங்க வந்து கோப்பப் பண்ண முடியாம போகலாம் டிஎம்கேவோட. பட் ஸ்டில் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல தே ஆர் ஒரீடுன்றது உண்மை. அது மட்டும்தான் நம்ம பேச முடியும். நான் அதை வந்து இவர் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. இஸ் இன் எ வே இஸ் டீசிங் டிஎம்கேன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார், பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய நன்றி.